வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும். நரிவேட்டை படம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருந்ததுன்றதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள் இந்த படத்தை பார்க்கணும். நரிவேட்டை தமிழ் வெர்ஷனில், மலையாள படமாக இருந்தாலும் தமிழ் வெர்ஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு புது டைமென்ஷனில் இந்த படம் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது பிடிக்கும். இது வந்து ஒரு மக்களுக்கான உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். மக்களோட உரிமையும் மக்களோட போராட்டமும், அது வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்து போராடணும்னு கிடையாது. ஒரு தனி மனிதனாக கூட போராடி நமக்கான ரைட்ஸை வாங்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுற படம் தான். இதில் எப்போவும் நான் வந்து ஒரு கதாநாயகனாக இப்படின்னு நடித்து பழக்கப்பட்டேன்னா இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்சது. டைரக்டர் என்னை கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்றப்போ அதுக்குள்ளே எனக்கு ஒரு கன்வின்சிங் இருந்தது. நான் ஏன் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறேன் அப்படின்றதில் அது ஒரு நியாயம் இருந்தது. ஸோ அது ஒரு டைரக்டராகவும், அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்ததுனாலையும், அந்த ஸ்டோரியே அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சனால நான் அதை பண்ணினேன். எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கிது. ஸோ எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். சார், இந்த ஸ்டோரி கேட்கும் போது ஸ்டெர்லைட் ஆலைகள் ஒரு விஷயம் இல்லை, அது தோணுச்சா சார் உங்களுக்கு? எல்லா துப்பாக்கி சூடும் தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து போச்சு. இந்த ஸ்டோரியை வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஏன்னா இது படத்தில் வந்து உங்களுக்கு வேற ரோலு, சரி நீங்கள் நடிக்காத ரோல், இது விஷயம் அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? வில்லன் ரோல் சொல்லுங்க. அது சொல்லக்கூடாதுண்ணே, அதை ஓப்பன் பண்ணுவாது. என்னன்னா, ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணார். அது ரொம்ப முக்கியமான படம், நல்லா எடுத்திருந்தார். ஸோ நமக்கு நல்ல டைரக்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம ஊரில் நான் நிறைய டைரக்டரோட அப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைரக்டர் ஒர்க் பண்ண ஆசையாக இருந்துச்சு. அவர் சொன்ன கேரக்டர்லையும் சொன்ன படத்துலையும் ஒரு நியாயம் இருந்தது. சரி, இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்றப்போ ஒரு சினிமாவுக்காக நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். வெளி மாநிலங்க படமோ தமிழ் மாநில படமோ எப்படி சார் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு படம் தான். நல்ல படம் எடுத்தால் எல்லா இடத்துலையும் ஓடும். அந்த கதையோட இடத்துல இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது. இது குறிப்பாக ஒரு ஆதிவாசிகள் அவங்களுடைய நில உரிமையை பேசுது. தமிழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன் நம்மகிட்ட இல்லை? அதுதான் இந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். அது இந்த நில உரிமையையும் மக்களோட பிரச்சனையும், அது அப்புறம் வந்து பவரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, பவரில் இருக்கிற ஒருத்தவங்க நியாயத்துக்கு போராடுவான்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி மக்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு கதை அப்படின்றீங்களா சார்? மலையாளத்திற்கும் நம்மளுக்கு அந்த ஒரு உறவு எதிர்த்தண்டா வேற, இது வேற. கதையோட கருன்னு சொல்றேன் சார். அப்படி பார்த்தா போலீஸ் கதை நிறைய இருக்கு, மக்கள் உரிமைக்காக போராடுற படங்கள் நிறைய இருக்கு. அதை இந்த டைரக்டர் எந்த ஆங்கிளில் எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா படம் சரிகோ 7 சூரத்தில் 10,000 பாட்டு போடுற மாதிரி ஒரு 10 பிளாட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதனால் இது அது இல்லை. இது ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த காரணங்களுக்காக நம்ம யூனிஃபார்ம் போடுறாங்க, ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டவன் கையிலே துப்பாக்கியை கொடுத்து யாரை பாதுகாக்கணுமோ அவனையே அடிக்க சொல்கிறது இருக்குல்ல, அது வேற. சரி, செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் இருப்பீங்களா? தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும். சார், தமிழ் படத்துல இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா, அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் கிடைச்சா உங்களுடைய எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தது, எனக்கு திருப்தியா இருந்தது. சரி, இதை நான் பண்ணாம வேற யாரும் பண்ணவும் முடியாது. ஆல்ரெடி வில்லனா நடிச்ச இல்ல நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும் நடிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் சார். இது அப்படி இல்லை, அதனால நான் அதை பண்ணணும். மற்றபடி வந்தா பண்ணணும் யோசிக்கணும். படத்தை பொறுத்து ஒரு இயக்குனர் உரிமைக்காக போராடுறது வன்முறையாக சித்தரிக்கப்படுறது. வன்முறையை காமிச்சா தான் எவ்வளவு கொடூரம் இருக்குன்னு தெரியும். வன்முறையை காமிக்காம கொடூரத்தை காமிக்கவே முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா தான் நாசம் நமக்கு தெரியும். குண்டே காமிக்காம நாசத்தை காமிக்க முடியாது. சார், இந்த படத்துல நீங்க ஹீரோங்கிறதுனால தான் ஒதுக்கிட்டீங்களா? ரவீனாத் தாமஸ் ஹீரோவா எனக்கு தெரியல. ஆனா நரிவேட்டை டைட்டில் ரோல் டைட்டில் ரோல் நீங்க தான் சார். நரிவேட்டை ஆமா, இப்பதான் இங்க போய் ஒரு பிளாக போட்டு திரும்பி வந்துருங்க சார். நரிவேட்டை டைட்டில் உங்களுக்கு தான் பொருத்தம். அப்படிலாங்க, நரிவேட்டைன்றது இந்த நரியை வேட்டையாடுறது அவங்க. அதனாலதான் ஹீரோ சார். இந்தியாவில் வந்து காவல்துறைக்கும் மாவோயிஸ்டுகளும் பல ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்போ தீரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான தீர்வு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? நீங்க அரசியல்லே இருக்கீங்க. நான் முதலமைச்சர் கிடையாது, நான் அரசியல்ல கிடையாது, நான் எந்த பவர்லையும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு இயக்குனர். என்னோட படங்கள்ல அதுக்கு தீர்வு, அதுக்கான சப்ஜெக்ட் எடுக்கும்போது வரும். மீண்டும் டைரக்ஷன் எப்போ சார்? விரைவில் சார். நம்ம ஊர்ல இருக்கிற புரட்சி படங்களை விட இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தமா இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க அரசியல்வாதி இல்லைன்னா ஒரு எழுத்தாளர் டைரக்டர், உங்க பார்வை எப்படி? அழுத்தமா இருக்கு, உண்மைதான்.
அவங்க நம்ம ஆட்கள் வந்து வேற விதமாக எடுப்போம், வேற ஆங்கிளில் காமிப்போம். அங்கே ஒரு ஹீரோயிசம் வரும். இங்கே அது ஹீரோயிசம் இல்லாத ஒரு படமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அழுத்தம் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஹீரோ அதை செஞ்சிருக்காருன்றதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். வினோத் தாமஸ் வந்து இதை எடுத்து இதை பண்ணது ஒரு பெரிய விஷயம். தமிழ் சினிமாவில் இது மாதிரி கதைகள் எடுக்க முடியுமா சார் ஃப்ரீயா? எடுக்கலாம், நிறைய எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, எது பண்ணாலும் அரசியல் ஈடுபாடு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் போய் படம் போட்டு காட்டணும்னு வர்றாங்க. மலையாளத்தில் எடுத்திருக்காங்கல்ல, பக்கத்து மாநிலம் தானே, அங்கே எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கிடைக்குது இல்லை, இங்கேயும் கிடைக்கும், நியாயமாக எடுக்கணும்.